மாங்காய் மரத்தில் ஏதாவது மாங்காய் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்க போயிருந்தேங்க. பார்த்தா அது மாங்காய் மரத்தில் ஒரு மாங்காய் கூட கிடையாது. சரி, ஓகே, வந்தது வந்துட்டோம். அன்னைக்கு முட்டை வெட்டி போட்டிருந்தோமே, அதை போய் வெட்டி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த முட்டையை எடுத்து வெட்ட ட்ரை பண்றேன். பார்த்தா என்னையே அது வந்து சேலஞ்ச் பண்ணுது. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சுல, பிரேக் விட்டாச்சு. மோஸ்ட்லி அம்மா தான் வெட்டி தருவாங்க. ஸோ இன்னைக்கு வெட்டி பார்த்துடலான்னு ட்ரை பண்ணா அது நல்ல சொதப்பல்ஸ் கொடுத்துருச்சு. ஃபர்ஸ்ட் இதுதான் சொதப்பிடுச்சு அப்படின்னு பார்த்தா, ரெண்டாவது முட்டை வெட்டும் போது அதுல இருந்து தண்ணியா வர ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, விட்டுறாதடா கைப்புள்ள அப்படின்னு தொடச்சி விட்டுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா முட்டை சாப்பிட முடியல, சொதப்பிடுச்சு. சரி, ஓகே, மனசு தளர விடக்கூடாது அப்படின்ட்டு அடுத்த முட்டையை வெட்ட ஆரம்பிச்சிட்டேன். பார்த்தா அந்த முட்டை நல்லா வந்துருச்சு. ஸோ அந்த முட்டையை எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன். செம்மையாக இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லாருமே டேஸ்ட் பண்ண வேண்டிய முட்டையில் ஒன்று தான் பனம்பழத்தில் உள்ள முட்டை. வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது. அந்தந்த சீசனில் சாப்பிடும்போது நம்மளுக்கு தேவையான அந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாமே ஈஸியாக கிடைக்கும். ஸோ விட்டுறக்கூடாதுல்ல, அதான் எல்லா முட்டையும் வெட்டி சாப்பிட்டுட்டு இருந்தேன்.